நடிகரும் இயக்குனருமான கே பாக்கியராஜ் பட்டிங்களா இன்று பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்காரு. உடல்நிலை கவலைக்கிடமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட அவர் தற்போது உயிரிழந்ததாக தகவல்கள் வெளியாகியிருக்கு. குருநாதர் மறைந்த அந்த 17 தினங்கள்ல பாக்கியராஜ் உயிரிழப்புல நீங்கா சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு. அது மட்டும் இல்லாம பாரதி ராஜாவிடம் உதவி இயக்குனராகவும் கதாசிரியராகவும் இருந்து அவராலேயே நடிகனாக அறிமுகப்படுத்தப்பட்டு இயக்குனராக பாக்கியராஜ் திரைக்கதை மன்னன் அப்படின்னு சொல்லி அழைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு பேரு புகழ் எல்லாம் பெற்ற ஒரு நபராக இவர் இருக்காரு. இதற்கு என்ன காரணம் அப்படின்னா இவரோட தனித்துவமான கதை சொல்லக்கூடிய அந்த முறையும் சாதாரண விஷயத்தை கூட ஒரு சுவாரஸ்யமாக மாற்றக்கூடிய ஒரு திறமையும் தாங்க. இவரை பற்றி பல சுவாரஸ்யமான தகவலையும் பல சோகமான செய்திகளையும் நம்ம இந்த வீடியோ மூலமாக பார்க்கலாம். வீடியோவை கடைசி வரைக்குமே ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அவரோட கதைகள் பார்த்திங்களா, பாக்கியராஜோட கதைகள் பார்த்திங்களா, பெரும்பாலும் அவர் ஒரு சராசரி மனிதனோட வாழ்க்கையை சுற்றியே இருக்குமா. அதாவது மிகைப்படுத்தப்பட்ட சண்டை காட்சிகளோ பிரம்மாண்டமோ இல்லாமல் பக்கத்து வீட்டுக்காரர் ஒருவருக்கு நடக்கக்கூடிய கதையை பார்ப்பது போன்ற உணர்வை அவர் தருவாராம். அது மட்டும் இல்லாமல் ஒரு கதையை எங்கே ஆரம்பித்து எப்படி விட்டு வைக்க வேணும், அதை எப்படி சாமர்த்தியமாக அவிழ்க்க வேணும் அப்படிங்கிறதுல அவர் ஒரு கில்லாடி அப்படின்னே சொல்லலாம். இன்று வரைக்குமே பல இளம் இயக்குனர்களுக்கு திரைக்கதை எழுதுவது அப்படின்னு என்பதற்கு பாக்கியராஜ் சாரோட படங்களேயே பாடப்புத்தமாக இருக்கதாகவும் சொல்லப்படுறாங்க. சினிமாவில் இருந்து ஒதுங்கப்படவில்லை அப்படின்னா கூட அவ்வப்போது சின்ன சின்ன படங்களில் நடித்து வந்தாராம். அண்மையில் பாக்கியராஜ் சினிமாவுக்கு வந்து ஒரு 50 ஆண்டுகள் முடிந்தது கொண்டாடப்பட்ட ஒரு விஷயம்னு சொல்லலாம். இந்த நிலையில தான் இன்று கே பாக்கியராஜ் சுயநினைவை இழந்த நிலையில கவலைக்கிடமான நிலையில மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தாராம். அதே நேரத்தில் பார்த்தீங்களா, வீட்டில் இருந்த அவருக்கு இன்று காலை திடீரென மாரடைப்பு ஏற்பட்டதாகவும் அதனைத் தொடர்ந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்த நிலையில் தற்போது மருத்துவமனையிலேயே அவர் உயிர் பிரிந்ததாக ஒரு சோகமான செய்தியாகவும் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் அண்மையில் பாக்கியராஜரோட குருநாதரும் இயக்குனருமான பாரதி ராஜா மறைந்த இந்த மாதம் 10ஆம் தேதி பாரதி ராஜா மறைந்த நிலையில் அடுத்த ஒரு 17 நாள்லேயே அவரோட முதல் சிஷ்யனான பாக்கியராஜும் மறைந்திருப்பது தமிழ் சினிமா உலகில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் பாரதி ராஜாவோட 16வது வயது நிலை படத்தின் மூலம் சினிமா உலகிற்கு வந்த பாக்கியராஜ் அவராலேயே முதலாக ஹீரோவாகவும் ஆக்கப்பட்டார் அப்படிங்கிறது ஒரு குறிப்பிடத்தக்க விஷயமாகவும் சொல்லப்படுது. மேலுமே இந்த பாக்கியராஜ் உங்களுக்கு பிடிக்குமா அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்க. இந்த பாக்கியராஜ் சாரி யாருக்கெல்லாம் பிடிக்கும், மேலுமே உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் சொல்லுங்க. மேலுமே இது சோகத்தை உருவாக்கிய இந்த நிலையில பெரும் சோகம்னே சொல்லலாம். நடிகரும் இயக்குனருமான இவர் பல்வேறான படங்கள்ல ரொம்ப சுவாரஸ்யமான கதைகள்ல நடிச்சிருக்காரு. இழப்பு அப்படிங்கிறது பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு. தமிழ் சினிமாவோட மூத்த இயக்குனரும் தனித்துவமான ஒரு திரைக்கதை பாணியை உருவாக்கி தமிழ் நெஞ்சங்களில் நீங்கா இடம் பிடித்து வருமான கே பாக்கியராஜ் மாரடைப்பு காரணமாக காலமாயிருக்காரு. இந்த துயரச் செய்தி ஒட்டுமொத்த தமிழ் சினிமா உலகையும் ரசிகர்களையும் பெரும் அதிர்ச்சியிலும் சோகத்திலும் ஆழ்த்திருக்கு. மேலுமே தொடரும் பேரிழப்புகளால் தவிக்கக்கூடிய தமிழ் திரையுலகம் சில நாட்களுக்கு முன்புதான் தமிழ் சினிமாவோட இமயமாக போற்றப்பட்ட மூத்த இயக்குனர் பாரதி ராஜா காலமானார். அந்த அதிர்ச்சியில் இருந்த திரையுலகமும் ரசிகர்களும் இன்னும் மீளாத நிலையில பாரதி ராஜாவின் முதன்மை சிஷ்யரும் சிறந்த படைப்பாளியுமான கே பாக்கியராஜோட இந்த திடீர் மரணம் தமிழ் திரையுலகிற்கு ஈடு செய்ய முடியாத மற்றொரு பேரிழப்பாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. மேலுமே மாரடைப்பு காரணமாக அவரோட உயிர் பிரிந்ததாக முதற்கட்ட தகவல்கள் தெரிவிக்கப்படுறாங்க. திரைக்கதை மன்னனின் தனித்துவமான ஒரு ஆளுமை பெற்றவர் தான் இவர். தமிழ் சினிமாவோட திரைக்கதை மன்னன் என்றும் அனைவராலும் அன்போடு கொண்டாடப்பட்டவர் கே பாக்கியராஜ். நகைச்சுவை, குடும்ப உறவுகளோட உணர்வுகள், காதல் மற்றும் சமூக பார்வையை மிக சாதுரியமாக தன்னோட திரைக்கதைகளில் இணைத்து தருவதில் அவருக்கு நிகர் அவரேன்னு சொல்ல முடியும். மேலுமே சாமானிய நடுத்தர வர்க்கத்து மனிதர்களோட வாழ்க்கையை அவளோட பலவீனங்களிலேயே திரையில யதார்த்தமாக காட்டி மாபெரும் வெற்றிகளை குவித்த தான் இந்த பாக்கியராஜ். குறைகள் இருக்கக்கூடிய ஒரு நியாய
நாயகனையும் மக்கள் ரசிக்கக்கூடிய அளவுக்கு அவரோட வசனங்களும் கதை சொல்லும் விதமும் அசாத்தியமாக அமைந்திருப்பது ஒரு சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். காலத்தால் அழியாத காவிய படைப்புகள், அதாவது 1979ஆம் ஆண்டு சுவரில்லாத சித்திரங்கள் படத்தின் மூலம் இயக்குனராகவும் நடிகராகவும் அறிமுகமானார். அதனைத் தொடர்ந்து ஒரு கை ஓசை, மௌன கீதங்கள், அந்த 7 நாட்கள், டார்லிங் டார்லிங் டார்லிங், முந்தானை முடிச்சு, தாவணி கனவுகள், சின்ன வீடு, எங்க சின்ன ராசா, அவசர போலீஸ் 100 என இவர் இயக்கிய அனைத்து நடித்த பல திரைப்படங்கள் இன்றளவும் தமிழ் சினிமாவில் பாட புத்தகங்களாக இருக்கு. அன்றைய குடும்ப பிரச்சனைகளை சுவாரஸ்யமான சினிமாவாக மாற்றிய பெருமை இவருக்கே சேரும் அப்படின்னு சொல்லப்படுது. மேலுமே கண்ணீரில் மிதக்கக்கூடிய குடும்பம் மற்றும் ரசிகர்கள். சுமார் 5 சதாப்தங்களாக தமிழ் சினிமாவில் ஆளுமையாக இயங்கி வந்த பாக்கியராஜோட மறைவு அவரோட குடும்பத்தினருக்கு பேரடியாக அமைஞ்சிருக்கு. அவருக்கு சக நடிகையும் மனைவியுமான பூர்ணிமா ஜெயராம், தமிழ் சினிமாவில் நடிகராக வலம் வரும் சாந்தனு பாக்கியராஜ் என்ற மகனும் சரண்யா பாக்கியராஜ் என்ற மகளும் இருக்காங்க. அவங்களோட மரண செய்தியை கேட்டு திரையுலகம், பிரபலங்கள், அரசியல் தலைவர்கள் மற்றும் பல்லாயிரக்கணக்கான ரசிகர்கள் கண்ணீர் மல்க தங்களோட அஞ்சலியை செலுத்தி வருகிறாங்க. மேலுமே நீங்க பாக்கியராஜை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. பாக்கியராஜ் ஜூன் 27, 2026 அன்று உடல்நலக் குறைவு காரணமாக இன்று காலமாகியிருக்காரு. தமிழ் சினிமாவோட திரைக்கதை மன்னன் என போற்றப்படக்கூடிய இவரோட மறைவு திரையுலகினருக்கும் ரசிகர்களுக்கும் மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. மேலுமே இயக்குனர் இமயம் பாரதிராஜாவின் பற்றையில் வளர்ந்த பாக்கியராஜா தமிழ் சினிமாவை உலக அளவிற்கு எடுத்து சென்றவர்களில் ரொம்ப முக்கியமானவர் அப்படின்னு சொல்லலாம். மேலுமே இவரோட இயக்கம் பார்த்தீங்களா, முந்தானை முடிச்சு, புதிய வார்ப்புகள், சுவரில் இல்லாத சித்திரங்கள் போன்ற பல காலத்தால் அழியாத வெற்றி படங்களை எல்லாமே இயக்கியிருக்கிறாரு. தனித்துவமான திரைக்கதை அமைப்பு, நகைச்சுவை உணர்வு இவருடைய ஒரு பலமா இவருக்கு அமைச்சிருக்கு. அதே நேரத்தில் அரசியல் தலைவர்கள் முதலமைச்சர் விஜய் மற்றும் முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் ஆகியோர் பாக்கியராஜோட மறைவுக்கு நேரில் சென்று அஞ்சலியுமே செலுத்தி வராங்க. திரையுலக பிரபலங்கள், நடிகர் கமல்ஹாசன் உள்ளிட்ட பல பிரபலங்களும் பாக்கியராஜ் மற்றும் பாரதிராஜா ஆகிய இரு ஜாம்பவான்களை அடுத்தடுத்து இழந்தது தமிழ் சினிமாவிற்கு ஏற்பட்டிருந்த பேரிழப்பு என தங்களோட ஆழ்ந்த இரங்கலையுமே தெரிவிக்கிறாங்க. திரைக்கதை மன்னன் பாக்கியராஜின் மறைவு மற்றும் திரைத்துறை பிரபலங்களோட அஞ்சலி தொடர்பான நிகழ்வுகள் ரொம்ப இதுவாக போயிட்டுருக்கு. ரொம்ப சோகத்தில் இருக்கக்கூடிய இந்த சூழலில் இது ஒரு தவிர்க்க முடியாத ஒரு இழப்பாக சொல்லப்படுது. மேலுமே இந்த பாக்கியராஜ் இழப்பு அப்படிங்கிறது பெரும் சோகத்திற்கு உள்ளாகியிருக்கு. இது மட்டும் இல்லாமல் இப்போது தான் 17 நாட்கள் மட்டுமே ஆகியிருக்கு. தமிழ் சினிமாவோட மூத்த இயக்குனரும் தனக்கென தனித்துவமான திரைக்கதை பாணியை உருவாக்கி தமிழ் நெஞ்சங்களில் நீங்கா இடம் பிடித்தவரான பாக்கியராஜ் மாரடைப்பு காரணமாக காலமாகிறது பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு. மேலுமே இவரை பொறுத்த வரைக்குமே சுமார் 5 சதாப்தங்களாக தமிழ் சினிமாவில் ஆளுமையாக இயங்கி வந்த பாக்கியராஜோட மறைவு அவரோட குடும்பத்தினருக்கு பேரதிர்ச்சியாக அமைஞ்சிருக்கு. அவருக்கு சக நடிகையும் மனைவியுமான பூர்ணிமா ஜெயராம், தமிழ் சினிமாவில் நடிகராக வலம் வரும் சாந்தனு பாக்கியராஜ் என்ற மகனும் சரண்யா பாக்கியராஜ் என்ற மகளும் இருக்காங்க. அவரோட மரண செய்தியை கேட்டு திரையுலக பிரபலங்கள், அரசியல் தலைவர்கள் மற்றும் பல்லாயிரக்கணக்கான ரசிகர்கள் கண்ணீர் மல்க தங்களோட அஞ்சலியை செலுத்தி வருகிறாங்க. மேலுமே இவர் பல்வேறான படங்களை நடிச்சிருக்காரு. சில நாட்களுக்கு முன்புதான் தமிழ் சினிமாவோட இமயமாக போற்றப்பட்ட மூத்த இயக்குனர் பாரதிராஜா காலமானார். அந்த அதிர்ச்சியில் இருந்த திரையுலகமும் ரசிகர்களும் இன்னும் மீளாத நிலையில் இந்த பாரதிராஜாவின் முதன்மை சிஷியரும் சிறந்த படைப்பாளியுமான பாக்கியராஜோட இந்த திடீர் மரணம் தமிழக திரையுலகிற்கு பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு. என்ன நேயர்களே, இந்த வீடியோவில் நம்ம இந்த பாரதிராஜாவும் அது மட்டும் இல்லாமல் அவரோட நடிகருமான பாக்கியராஜ் இறந்ததையும் நம்ம இந்த வீடியோ மூலமாக பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற பல தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற புது நியூ அப்டேட் வீடியோஸ்லாம் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். மேலுமே ஆழ்ந்த இரங்கல் அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த ஆழ்ந்த இரங்கலையும் தெரிவிச்சுக்கிறோம். அதே நேரத்தில் இந்த பெரும் இழப்பு அப்படிங்கிறது பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு. திரைக்கதை மன்னன் ஓய்வெடுத்தார். மூத்த இயக்குனரும் நடிகருமான பாக்கியராஜ் காலமானது ஒரு செய்தி அப்படிங்கிறது ரொம்ப தவிர்க்க முடியாத ஒரு செய்தியாக இருக்குது.
அதே மாதிரி தமிழ் சினிமாவோட மூத்த இயக்குனரும் தனக்கென தனித்துவமான ஒரு திரைக்கதை ஒரு பாணியை உருவாக்கி தமிழ் திருநெஞ்சங்களில் நீங்கா இடம் பிடிச்சவர் தான் இந்த பாக்யராஜ். மாரடைப்பு காரணமாக இன்று காலமாகியிருக்காரு. இந்த துயர செய்தி ஒட்டுமொத்த தமிழ் சினிமா உலகையும் சரி ரசிகர்களையும் பெரும் அதிர்ச்சியிலும் பெரும் சோகத்திலும் ஆழ்த்தியிருக்கிறது. ஒரு தீர்க்க முடியாத விஷயமா இருக்குது. தேங்க்யூ.